நமோ புத்தாய பொன்னிவர்களே, நான் இன்றைக்கு உங்களுக்கு ரோஹிணி நதியில் நீர் பிரச்சனை பற்றி சொல்லிக் கொடுக்கத்தான் போகிறேன். உங்களிடமிருந்து பலருக்கு தெரியும் ஒரு விஷயம், நிறைய பேருக்கு தெரியும் ஒரு விஷயம்தான், ரோஹிணி நதி புத்த பகவானுடைய அம்மாவுடைய தேசம், அதாவது கோலிய தேசம். அதே போல அப்பாவுடைய தேசம், அதாவது சாக்கிய தேசம். அந்த ரெண்டு தேசங்களுக்கும் இல்லாவிட்டால் 2 பிரதேசங்களுக்கும் இடையில் ஓடிப்போன ஒரு நதி தான் ரோஹிணி நதி. அது இமயமலை பகுதியில் இருந்து தான் நீர் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காலம் வந்தது, அது சாதாரணமாக ஜூன் மாதம் போல. அந்த மாதம் வரும்போது அந்த நதியில் நீர் குறைந்து விட்டது. சாதாரணமாக இந்த நதியில் மேல் பகுதியில் ஒரு டேமை அமைத்து விட்டு அதன் மூலம் 2 பக்கங்களுக்கும், சாக்கிய தேசத்துக்கும் கோலிய தேசத்துக்கும் அந்த நீரை கொண்டு 2 பக்கங்களில் வயல் வேலை செய்கிறாங்க. அந்த காலத்தில் தண்ணி குறைந்து விட்ட பிறகு கோலியர்கள் தீர்மானித்தார்கள், இந்த தண்ணி 2 பக்கங்களுக்கு போதாது, அதனாலே நாங்கள் மட்டும் இந்த நீரினை எடுக்க வேண்டும் சொல்லி. சாக்கியர்கள் இதற்கு எதிர்த்தார்கள். அவங்க சொன்னாங்க, இல்லை, இந்த நீர் உங்களுக்கு அல்ல, நாங்கள் எடுக்க வேணும், எங்களுடைய வயல்களுக்கு இது எடுக்க வேண்டும், 2 பக்கங்களுக்கும் இந்த நீர் போதாது சொல்லி. பிறகு இது இவர்கள் ஒரு சண்டையாக மாறிவிட்டது. இந்த நீரினை பகிர்ந்து எடுக்க, இல்லாவிட்டால் பிரிந்து எடுக்க ஒரு இது போராக மாற்றிவிட்டது. பிறகு இந்த சண்டை கோலியர்கள் தன்னுடைய அரசர்களுக்கு சொன்னார்கள், சாக்கிய விவசாயிகள் தன்னுடைய அரசர்களுக்கு சொன்னார்கள். பிறகு அவர்கள் படை வீரர்களோடு அந்த அரசர்கள் ரோஹிணி நதி பகுதிக்கு வந்தார்கள். ஒரு போர் நடக்க இருக்கும் போது புத்த பகவான் இதனை கண்டு, அப்போது புத்த பகவான் சம்புத்த நிலை அடைந்து 6வது வருஷம் புத்த பகவான் சம்புத்த நிலை அடைவதற்கு முன்பு நடந்த சம்பவம் அல்ல. அது நிறைய பேர் இதை தவறாக எடுக்கிறார்கள், பிழையாக எடுக்கிறார்கள். சித்தார்த்த இளவரசர் இந்த போரை கண்டு அதன் மூலம் கவலை அடைந்து வீட்டை விட்டு துறவறம் பூண்டார் என்று. அது பிழை. நான் சொல்லும் இந்த விஷயம் தம்மபதத்தில் அட்டகதாவில் இருக்கு. 3 செய்யுள்கள் மொழிவதற்கான காரணம்தான் இந்த பிரச்சனை. இந்த அட்டகதாவை எழுதியவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த தம்மபால மகாதேரர். அவர் 1500 வருடங்களுக்கு முன்பு தான் இதனை எழுதியிருக்கிறார். அந்த அட்டகதா தமிழ்நாட்டில் இப்போ இருக்கவிட்டாலும் இலங்கையில் மிகவும் சேமமாக நாங்கள் அவற்றை வைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த அட்டகதாவை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இது புத்த பகவான் சம்புத்த நிலை அடைந்து 6வது வருடத்தில் நடந்த ஒரு சம்பவம். பிறகு புத்த பகவான் இதனை தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்று நினைத்து ஆகாயத்தினால் தன்னுடைய இறுதி பலத்தினை பாவித்து ஆகாயத்தினால் அந்த இடத்துக்கு வருகை தந்தார். வருகை தந்து அவர்களிடமிருந்து, அதாவது அந்த போர் நடக்க போன இடம் இருக்குதானே, அந்த இடத்துக்கு ஆகாயத்தில் இருந்து புத்த பகவான் இருந்த பிறகு 2 பிரிவுகளும் புத்த பகவானை கண்டு வணங்கினார்கள். வணங்கிய பிறகு புத்த பகவான் கேட்டார், உறவினர்களே, என்ன காரணம்? அந்த 2 தேசங்களும் புத்த பகவானுடைய உறவினர்களே, இந்த போரில் பெயர் என்ன? இந்த கோலாகலத்தில் பெயர் என்ன? அப்போது அவர்களுக்கு அந்த பெயரை பற்றி சொல்ல முடியாது. பிறகு விவசாயிகள் சொன்னார்கள், இதுதான் நீர் போர், இல்லாவிட்டால் ஜல கோலாகல, பாலி மொழியால் சொன்னார், ஜல கோலாகல. பிறகு புத்த பகவான் கேட்டார், தண்ணீர் பெருமதி என்னவென்று, அதில் விலை என்னவென்று கேட்டார். பிறகு அவருங்க சொன்னாங்க, புத்த பகவானே, தண்ணி அப்படியான அளவுக்கு விலை ஆகாது, அது பெருமதியானது அல்ல. பிறகு புத்த பகவான் இன்னும் ஒரு கேள்வி கேட்டார், அதுதான்
இந்த சாஸ்திரியர்களுடைய மதிப்பு என்ன? சாஸ்திரியர்கள் இந்த அரச குடும்பங்களை சேர்ந்தவர்கள், அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த சாஸ்திரியர்களுடைய விலை இல்லாவிட்டால் மதிப்பு என்ன? கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, புத்த பகவானே, சாஸ்திரியர்கள் மிகவும் மேலானவர்கள், மிகவும் பெருமதியானவர்கள். தண்ணி அப்படி இல்லை. அப்போது புத்த பகவான் இன்னும் ஒரு கேள்வி கேட்டார். அப்படி என்றால் மதிப்பு குறைந்த இல்லாவிட்டால் விலை குறைந்த இந்த நீருக்காக நீங்கள் சாஸ்திரியர்களை கொல்ல தானே போறீங்க என்று புத்த பகவான் அந்த கேள்வி அப்படி கேட்டு அவர்களுக்கு அறிவுரை கூறினார். நான் இந்த இடத்துக்கு வராவிட்டால் இங்கே பெரிய போர் நடந்து பெரும்பாலானோர் நிறைய பேர் மரணித்து விடுவார்கள். இப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று அந்த இடத்தில்தான் புத்த பகவான் 3 செய்யுள்கள் மொழிந்தார். முதலாவது செய்யுள்தான் சுசுகங் வத ஜீவாம வேரினேசு அவேரினு வேரினேசு மனசேசு வியராம அவேரினு. புத்த பகவான் சுசுகாம வத்த ஜீவாம, புத்த பகவான் சுகமாக வாழ்வார். வேரினேசு அவேரினு, இந்த பகைமை உள்ளவர்களுக்கும் இடையில் பகைமை இல்லாமல் புத்த பகவான் சுகமாக வாழ்வார். வேரினேசு மனுசேசு வியராம அவேரினு, புத்த பகவான் இந்த பகைமை உள்ளவர்களுக்கும் இடையில் பகைமை இல்லாமல் புத்த பகவான் வாழ்வார். அதுதான் அதில் கருத்து. அதே போல் இன்னும் 2 செய்யுள்களை மொழிந்து சம்பவம் தான் இது. அவற்றை பற்றி நான் சொல்ல போக மாட்டேன். நீங்கள் தம்ம பதத்தினை வாசித்து அவற்றை அறிந்து கொள்ளலாம். பிறகு இந்த போர் முடிந்துவிட்டது. அவங்க புத்த பகவான் சொல்லி தந்த இந்த விஷயம் நன்றாக மனதில் வைத்து கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு இந்த விடயத்துக்கு புத்த பகவான் பெரிய மனித படுகொலை நிறுத்திவிட்டார் என்று சந்தோஷத்துடன் சாக்கிய வம்சத்தில் இருந்து இளைஞர்கள் 250 பேர் துறவறம் பூண்டார்கள் புத்த பகவானுடைய சாசனத்தில். அதே போல தன்னுடைய அம்மாவுடைய தேசமான கோலிய வம்சத்தில் இருந்தும் 250 பேர் துறவறம் பூண்டார்கள். அப்படியான ஒரு சம்பவம் நடந்த ஒரு இடம்தான் இந்த பகுதி. அதனாலேயே தவறாக இல்லாவிட்டால் பிழையாக சிந்திக்கக்கூடாது. சித்தார்த்த இளவரசர் அரண்மனையை விட்டு துறவறம் போனுவதற்கு காரணம் இது. அதே போல அவங்க மறுக்கிறார்கள், 4 காட்சிகளை கண்டு சித்தார்த்த இளவரசர் துறவறம் போகவில்லை, இதுதான் காரணம் சொல்லி. அது மிகவும் பிழையான விஷயம். மிகவும் தெளிவாக இருக்கு நிறைய இடங்களில். இந்த தேரவாத திரிபிடகம்தான் புத்த பகவானுடைய தர்மம் அப்படியே இருக்கும் திரிபிடகம். புத்த பகவான் மொழிந்த விஷயங்கள் அப்படியே அங்கே மாறாமல் இருக்கிறது. அதனாலே அந்த தர்மத்தினை செவிமடுக்கும் போது, வாசிக்கும் போது எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் ஒரு விஷயம்தான், அனைத்து புத்த பகவான்மார்களும் அரண்மனை விட்டு துறவறம் போனுவதற்கு வெளியேறுவது 4 காட்சிகளை கண்டு. அதுதான் ஒரு இயல்பு உலகில் இருக்கும். அதனாலேயே எங்களுடைய சித்தார்த்த கௌதம இளவரசரும் அப்படித்தான் துறவறம் போனுவதற்கு புறப்பட்டார். அதனாலே இந்த விஷயமும் உங்களுடைய அறிவை வளர்வதற்கு காரணமாக இருக்கட்டும். சாது சாது. நமோ புத்த.